என்னை உயர்த்தும் உள்ளங்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நைட்டியுடைய கட்டிங் பார்க்க போகிறோம். இது கேதரிங் நைட்டின்னு சொல்லுவோம். கேதரிங் பண்ணி அதை வந்து செஸ்ட்டு மறைக்கிற மாதிரி வச்சு நைட்டியுடைய கட்டிங் வீடியோ இது. ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ ஒரு அளவு தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ XXL தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் XL, XXL இதெல்லாம் நீங்கள் வரையணுன்னா இந்த அளவு வச்சு நீங்கள் வரைஞ்சிக்கலாம். நம்ம நெக்குக்கு எவ்வளோ வச்சுருக்கோம் சொல்லி இதில் இருக்கும். அந்த நெக்கு அளவு மாற்றிக்கோங்க. ஷோல்டர் அளவு, ஹார்மோல் அளவு, செஸ்ட்டில் மாற்றிட்டிங்கனாவே நீங்கள் அந்த XXL, XXL, XL நைட்டி இல்லை அளவு எடுத்து பண்ணுற நைட்டி எல்லாத்துக்குமே வந்து இந்த அளவு தான். பார்த்துங்க, எல்லாத்துக்கும் இது பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அளவு எடுக்கிறதுன்னு பார்த்துங்க. நைட்டிக்கு வந்து அளவு வந்து உயரம், மார்பு சுற்றளவு, ஷோல்டரு, முன்கழுத்து, பின்கழுத்து, கை நீளம், கை அகலம், இந்த 6 அளவு இருந்தால் போதும். அதை நம்பரில் எழுதியிருக்கேன் பாருங்கள். நம்பரில் எழுதியிருக்கேன். எதுக்கு நம்பர் எழுதுனா எல்லாம் ஒரு தடவையும் நம்ம உயரம், மார்பு சுற்றளவு எழுதாதீங்க. ஒரு பேரை போட்டு இந்த நம்பர் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியணும். எப்படின்னா ஹைட்டு, செஸ்ட்டு, கை நீட்டு, கை அகலம், முன்கழுத்து, பின்கழுத்து, இந்த நம்பர் போட்டவுடனே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இதுதான் வந்து உயரம், இதுதான் மார்பு சுற்றளவுன்னு சொல்லிட்டு. அதனால் வந்து இது மாதிரி நம்பர் போட்டுக்கோங்க. இதை காப்பி பண்ணிக்கோங்க. இதுக்காக ஒரு நோட் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கஸ்டமருடைய அளவு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு நோட் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த நோட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னா, நோட் ரெடி பண்ணுறதுக்கு தெரியாதான்னு கேட்காதீங்க. தெரிஞ்சவங்க விட்டுடுங்க, தெரியாதவங்க வந்து பார்த்துங்க. இது இந்த பழைய 2 வருஷம் நோட்டு, அதனால அது கிழிஞ்சிருக்கு. நீங்கள் வந்து இது மாதிரி ஒரு டைரி வச்சுட்டு நம்ம இந்த பாருங்கள், இங்கே நான் வந்து ஏபிசிடி மாதிரி வரும் டைரி. அது மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. வரலன்னா நான் வந்து ஏபிசிடின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு நானாக வந்து இது ட்ரை பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏபிசிடி எழுதிட்டேன். இப்போ நடுவில் நீங்கள் எந்த பேர் வந்தாலும் டக்காக வரும்போது ஜியில் எடுக்கும்போது நம்ம ஜியில் பார்த்து காயத்ரி, கௌரி மாதிரி வரும். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இது மாதிரி ஒரு நோட் ரெடி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அளவு எழுதிக்கோங்க. அளவு எழுதும்போது ஞாபகமாக கண்டிப்பாக வந்து ஃபோன் நம்பர் கண்டிப்பாக எழுதுங்க. இது 2 வருஷம் டைரியாக இருக்கிறதுனால அப்போ ஃபோனுங்க இருந்ததோ இல்லை தெரியல, நம்பருங்க எழுதல. ஆனால் கண்டிப்பாக ஃபோன் நம்பருங்க எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது இது மாதிரி இந்த நோட்டையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன விஷயத்த கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் செய்கிற வியாபாரம் வந்து பக்காவாக இருக்கும். ஒரே ஒரு துளி இது தவறே இல்லாமல் இருக்கும். அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இது ஒரு நோட் ரெடி பண்ணிக்கோங்க. இது என்ன நோட்டுனா, இது டெய்லருடைய நோட்டு. இப்போ எங்கள்கிட்ட 4 டெய்லர் இருக்காங்கன்னா 4 பேருடைய பேரும் எழுதி வச்சுருப்பேன். ஒரு பார்ட்ஸாக பிரித்து வச்சுருப்பேன். பிரிச்சுலாம் இது மாதிரி ராதிகா, இது மாதிரி ரூத்துன்னு இது தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். நான் பிரித்து வைக்கும்போது அதை பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் அன்றைக்கின்னா நம்ம துணி கொடுக்குறோமோ அந்த துணியை எழுதலாம். அதுக்கப்புறமா இப்போ இப்போ ரூத் அவங்கக்கிட்ட நான் துணி கொடுக்குறேன். 5 நைட்டி கொடுத்துருக்கேன். நைட்டி 5 போட்டிருக்கேன். 5 நைட்டி கொடுத்துருக்கேன். ஆனால் யாருடைய நைட்டி கொடுத்துருக்கேன்னு எழுதியிருக்கேன். வரலட்சுமின்னு சொல்லிவிட்டு அவங்களோட நைட்டி கொடுத்துருக்கேன். நான் அதில் வரலட்சுமி போட்டு நைட்டி கொடுத்துருக்கேன். எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, இப்போ வரலட்சுமி நைட்டி ஏதோ ஒரு ஆல்ட்ரு வந்துச்சு, ஏதோ ஒரு தப்பு வருதுன்னு வச்சுங்களேன் அதுலேருந்து. அப்போ நம்ம வந்து இந்த 4 டெய்லரையும் கேட்காம யார் தைச்சாங்களோ அவங்கள மட்டும் கேட்டோம்னா, ஏன்னா எல்லாருக்கும் கொடுக்கணும், நம்ம யாருக்கு கொடுத்தோன்னு கூட ஞாபகம் இருக்காது. அதனால இந்த நோட்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை பாருங்கள், கட் பண்ணதுக்கு அப்புறமா இப்படி தான் இருக்கும். இது பாருங்கள், இப்போ கை வந்து இப்படி தான் இருக்கும். இதுக்கு கீழே வந்து இந்த துணி இப்படி சைடில் இருக்க துணி, கை வந்து இது இங்கே கொஞ்சம் ஒட்டு போட வேண்டியது இருக்கும். இங்கே இது வந்து நம்ம கேதரிங் நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள், கேதரிங் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அந்த பீஸ் தான் இது. 2.5 இன்ச்சு அகலத்தை வச்சுட்டு நீட்டாக ஒரு துணி எடுத்துட்டோம்னா கேதரிங் பண்ணிக்கலாம். அப்போது இதுக்கு ஒட்டு எங்கே போடணுன்னா, இது இருக்குது பாருங்கள், இந்த துணியை வந்து இந்த லாஸ்ட்டாக வருது பாருங்கள், இந்த கார்னரை இப்படி ஒட்டு போட்டுக்கலாம். இந்த பாருங்கள், தெரியுதுங்களா? இப்படி ஒட்டு போட்டுக்கலாம். அப்போ மீதி இருக்க இந்த துணியை வந்து நம்ம கேதரிங் எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ ஸ்லீவ் பாருங்கள், நான் வரைகிறேன். இந்த கார்னர் துணியை இது ஜாயின் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த அகலம் வந்துடும். அப்போ இதுக்கு வந்து கைக்கு வந்து இப்போ பாருங்கள்
கைக்கு வந்து இது சரியாக இருக்கும். இப்போ இந்த துணி தான் வந்து நம்மளுக்கு கேதரிங் பண்ணுற துணி. 2.5 இன்ச்சு, அதாவது 2.5 இன்ச்சு அகலமும் இந்த கை நீட்டு. இதை வந்து நான் ஸ்டிச்சிங் வீடியோ போடும்போது இதை எப்படி கேதரிங்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இதுதான் வந்து கேதரிங்க்கு பீஸு. இதை எடுத்து வச்சுடுங்க. இப்போ பாருங்கள், கேதரிங் வந்து நம்ம செஸ்ட்டு கீழே, நம்ம நெக்கு கீழே செஸ்ட்டான கேதரிங் வைக்கணும்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள். அது எப்படி வரையணும்னு சொல்கிறேன். இப்போ மேலேருந்து ஒரு 10 இன்ச்சுக்கு 10 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிவிடுங்க. இங்கே மார்க் பண்ணிவிட்டு இது அடுத்து இப்படி மடிங்க. இப்படி அதாவது மார்க் பண்ண இடத்த மடிச்சிங்கன்னா நல்லா கீறிட்டு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு இந்த பக்கம் திருப்பி இந்த பாருங்க, இந்த இடம் மட்டும் கம்மியாக இருக்கட்டும், இந்த இடம் கொஞ்சம் அகலமாக இருக்கட்டும், இந்த இடம் கொஞ்சம் அகலமாக இருக்கட்டும், இந்த இடம் சின்னதாக இருந்தாலும் இந்த இடம் சின்னதாக இருக்கட்டும், இந்த இடம் கொஞ்சம் அகலமாக இருக்கட்டும். அப்போ தான் செஸ்ட் அப்படியே மறைக்கும். அப்போ இதை இது பண்ணிவிட்டு இதையும் கொஞ்சம் லைட்டாக அப்படி கீறிட்டு இங்கேயும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி திருப்பிட்டு இங்கேயும் ஒரு அடையாளம் தெரியும், இங்கேயும் மார்க்குங்க. அப்போது இதுதான் வந்து நம்ம கேதரிங் வைக்கிற இடம். இதை பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம இந்த இடத்துல தான் நம்ம வரைஞ்ச இடத்துல தான் நம்ம வரைஞ்சதுக்கப்புறம் கேதரிங் வச்சிங்கன்னா அந்த ஷேப்பு பக்காவாக இருக்கும் உங்களுக்கு. அப்படி அதனால வரைஞ்சிக்கிறது நல்லது. அதுக்கப்புறமா இது பா ஷேப்பில் இருக்குது. இப்போ நான் இதை வந்து நான் பா நெக் கட் பண்ணேன்னா இதே ஷேப்பில் நாங்கள் வச்சுருவோம் கேதரிங். இப்போ இது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறதுனால ரவுண்டாக கேதரிங் வைக்கும்போது உங்களுக்கு அந்த ரவுண்டை எப்படி வைக்கணும்னு சொல்கிறேன் உங்களுக்கு. சும்மா அது ரவுண்டாக இங்கே ஒரு ரவுண்டு பண்ணிடுங்க. நம்ம ரவுண்டு பண்ணிவிட்டு கேதரிங் வச்சுக்கலாம். கேதரிங் வரும், நல்லா செஸ்ட்டு கரெக்டாக மறைக்கும். இப்போ எல்லாருக்குமே இந்த 10 இன்ச்சானா இல்லை, ஒருத்தர் செஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேணுங்க. இப்போது சின்ன பசங்களுக்கெல்லாம் ஒரு 9.5 இன்ச்சு 8 இன்ச்சுக்கெலாம் வைக்கலாம். இதை இங்கேருந்து நீட்டு சொல்கிறேன். இல்லை இப்போ ரொம்ப குண்டாக இருக்காங்க, எனக்கு இந்த செஸ்ட்டு வந்து மறைக்கலான்னு சொல்லும்போது நீங்கள் கொஞ்சம் இறக்கிக்கலாம், 1 இன்ச்சு இறக்கிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த கேதரிங் வச்சதுக்கப்புறமா நம்ம லேஸ், அதாவது இந்த பக்கமும் அந்த பக்கமும் பிசுறாக இருக்கும்ல, இப்போ இந்த துணி கேதரிங் பண்ணி வைக்க போகிறோம். நம்ம இப்படி வரும் கேதரிங் வரும். இங்கே இந்த கேதரிங் பண்ணி துணி வைக்க போகிறோம். அப்போ இந்த சைடும் பிசுறாக இருக்கும். அந்த பிசுரை மறைக்கிறதுக்கோசம் லேஸ் பாருங்க. அது எதுக்கு மேட்சிங் லேஸு, அதாவது மேட்சிங் லேஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா ஒயிட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இதுக்கு வந்து க்ரீன் கலர் வைக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள், க்ரீன் கலர். இது மாதிரி லேஸு கலராக எல்லா கலர் லேஸும் கடையில் விற்கிது. உங்களுக்கு இந்த லேஸ் வேணும்னு சொன்னாலும் நான் உங்களுக்கு துணி கேட்கும்போது உங்களுக்கு லேஸ் ஏதாவது வேணும், லேஸு ஜிப்பு எலாஸ்டிக்கு ஏதாவது வேணும், உங்களை வாங்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் அது சொல்லுங்கள். இல்லை இந்த உங்களை காமிக்கிறேன் நான். அடுத்த வீடியோ கண்டிப்பாக நான் ஸ்டிச் பண்ணி உங்களுக்காக என்னை ஆதரிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி.